இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் இப்போ அந்த உணவு தயாரிக்கும் கூடங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னொன்னு இப்ப இன்னைக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது வலுவிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானத்திலிருந்தே மழை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இல்லங்கிற மாதிரி ஆயிருக்கு. இது எப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மாதிரி உருவாகி கூடுதலா மழை பொழிவு வந்தாலும் அதை தாங்கும் அளவுக்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாகவே தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கடந்த இந்த 2-3 ஆண்டுகளில் இந்த அரசு செய்த மழைநீர் வடிகால் பணிகள், அதனால் இப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பலனை நேரடியாக போய் பார்த்து ஆய்வு செய்தும் வருகிறார். இதுக்கு மேல போர்க்கால அடிப்படை அவர் கையில கேட்டு எடுத்துட்டு வாங்களேன். அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தப்ப அவர் எடுத்த போர்க்கால அடிப்படைகள்ல ஏதாவது கொஞ்சமாச்சும் இது குறைஞ்சிருக்கான்னு அவர் கையில கேட்டுட்டு வாங்க. அவர் எடுத்த இதுக்கு மேல போர்க்கால அடிப்படை என்ன பண்ணணுங்கிறதையும் கேட்டுக்கணும். ஒரு தடவையாவது நான் சொன்ன மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஊரக உள்ளாட்சித்துறையும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறையும் 3 சேவைத்துறைகளும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தையாவது அவர் இருக்கும்போது நடத்திருப்பாரா? 4 வருஷம் இருந்தாரு. நாங்க வருஷா வருஷம் நடத்தி அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியா எடுக்கிறோம். எந்த வருஷமாவது அவர் எடுத்தாரான்னு அவர் கையில கேட்டு சொல்லுங்க. இது அரசியல் ஆக்கக்கூடாது. உண்மையிலேயே இது அரசியல் ஆக்கக்கூடாது. மழை வந்தா எல்லாருமா சேர்ந்துதான் போய் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பாத்துக்கணும். அந்த வகையில பாக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணுமே தவிர இதுல இது அரசியலா செய்வது என்பது சரியாக இருக்கு.